ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன மேக் பண்ண போகிறோம்னா பவர்ஃபுல் எஃப்எம் ட்ரான்ஸ்மிட்டர் தான் மேக் பண்ண போகிறோம். வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ மேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எஃப்எம் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் யூஸ் பண்ணுற ஹெக்ஸை பொறுத்து மாறுபடும். 27 மெகாஹெட்ஸ் இருக்குது, 16 இருக்குது, 12 இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸு மெகாஹெட்ஸ் உள்ள கிறிஸ்டல்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. டிஸ்பிளேயில் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் கிறிஸ்டல்ஸ் வாங்கினீங்கன்னா உங்கள் எஃப்எம் ட்ரான்ஸ்மிட்டர் உருவாக்கிக்கலாம். ரெண்டாவது நம்மளுக்கு தேவையான பொருட்கள் BC547 டிரான்சிஸ்டர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 1K ரெஜிஸ்டர் தேவைப்படும். அதுக்கப்புறம் 33K ரெஜிஸ்டர் தேவைப்படும். அதுக்கப்புறம் 47K ரெஜிஸ்டர் தேவைப்படும். அதுக்கப்புறம் 47PF அந்த கெப்பாசிட்டர் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட போகிறது நீங்கள் யூஸ் பண்ணுற ஆண்ட்ரா பொறுத்து மாறுபடும். நீங்கள் காப்பர் யூஸ் பண்ணலாம், இல்லை அலுமினியம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து காப்பர் ஆண்ட்ரா பெட்டர் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். அதாவது ரொம்ப தூரம் லாங் ரேஞ்சு போகிறக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் காப்பர் ஆண்டனா யூஸ் பண்ணுங்கள். அது நான் வீடியோவில் காட்டியிருக்கிறபடியே நீங்கள் காப்பர் ஆண்டனா யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதோட சர்க்யூட்டை நான் காட்டுறேன். அந்த சர்க்யூட் படி நீங்கள் சர்க்யூட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 200 மீட்டருக்கான டிரான்ஸ்மிட்டர் நீங்கள் செய்யலாம். இது 200 மீட்டர் மட்டும் போகாது, 500 மீட்டர் வேறு போகும். ஆனால் எதுக்கு 200 மீட்டர்னா 200 மீட்டருக்கு தெளிவாக கிடைக்கும் நீங்கள் இந்த ஆண்டனா போட்டிங்கன்னா, எவ்வளோ தடைகள் இருந்தாலும். ஆனால் நீங்கள் இதை லாங் ரேஞ்சு, அதாவது லாங் ரேஞ்சுக்கு அனுப்பணுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, மாடிக்கு மேலே இருக்கிற டவர் அதில் போய்ட்டு மாடிக்கு மேலே நீங்கள் ஒரு டவர் மாதிரி அமைக்கணும். அதில் பெரிய குச்சி வச்சு அதில் நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் அமைச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரம் சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணலாம். டிரான்ஸ்மிட் பண்ணி நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரத்துலனாலும் உங்களால் கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியும். இது ஒரு ஸ்மால் வாக்கி டாக்கி மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் ரிசீவருக்கு தான் நம்ம ஸ்மால் போர்டு யூஸ் பண்ணணும். அதை இந்த வீடியோவில் நம்ம பண்ணலை. நீங்கள் பண்ணுன்னா சொல்லுங்கள், நான் ஒரு பெரிய வீடியோவாக போடுறேன். அதனால் இந்த வீடியோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பாருங்க. நீங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எஃப்எம் ட்ரான்ஸ்மிட்டர் செய்யணும்னா. ஆனால் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானும் இந்த மாதிரி எஃப்எம் ட்ரான்ஸ்மிட்டர் செய்யணும் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஆனால் அதில் நிறைய ஃபேக் தான் போட்டிருக்காங்க. அதாவது 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர்லாம் போட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும். ஏன்னா அரசு கவர்மெண்ட் படி நம்ம ரொம்ப தூரத்துக்கு சிக்னல்ஸ் அனுப்ப முடியாது. குறிப்பிட்ட ரேஞ்ச் தான். அதாவது 27 மெகாஹெர்ட்ஸ் இந்த ரிமோட் கண்ட்ரோல் ரேஞ்சு, ப்ளூடூத் ரேஞ்சு, எஃப்எம் ரேஞ்சு, அந்த வைஃபை ரேஞ்சு, அவ்வளோத்துக்கு தான் நம்மளால் சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஆனால் இதில் என்னென்னா கிளியராக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ரேஞ்சு தான் கிளியராக கிடைக்கும். அதுக்கப்புறம் போகணுன்னா ரொம்ப இறையும். அதாவது ஸ்டேட் இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிரான்ஸ்மிட்டர் ரேஞ்சு ஹைட் வச்சுருக்கோமோ அதே சேம் ரேஞ்சு ஸ்டேட்டாக சிக்னல்ஸ் போகும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதனால் இது சேஃப் தான். அதனால் டிஸ்க்ளைமர் போடுறேன். அதனால் செஞ்சு பார்க்கலாம். ஆனால் ஷார்ட் ரேஞ்சு செஞ்சு பார்க்கலாம். அதனால் வீட்டில் யாரும் அவ்வளோவா செஞ்சு பார்க்க வேணாம் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு ஃபன்னாக இது நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஃபன்னு தான். யூடியூப்பில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் போகாது, ஏன் இந்த மாதிரி வீடியோஸ் போகுதுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா அது அட்ராக்டிவாக மாற்றிருப்பாங்க. அதாவது ரியலாக செக் பண்ணி காட்டியிருப்பாங்க. 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் அப்படிலாம் போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ரியல் கிடையாது. அவங்க ஏதோ திருமுழு வேலை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது நான் போட்டிருக்கிறது கன்ஃபார்ம் ரியல் தான். ஏன்னா 200 மீட்டர் மட்டும்தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணாலும் சிக்னல்ஸ் போகாது. அதனால் இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது கிறிஸ்டல் டைப். இந்த கிறிஸ்டல் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் கிறிஸ்டல் டைப் எப்படின்னா ப்ளூடூத் ரேஞ்சு, வைஃபை ரேஞ்செலாம் இல்லை கிறிஸ்டல் டைப் தான். அதனால் இதில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இது கிறிஸ்டல் டைப்பில் என்ன பெட்டர் இருந்தால் இறையாது. அது பக்கத்தில் கொஞ்சம் தூரம் இறையாமல் கிளியராக நம்மளால் சிக்னல்ஸை இங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்க முடியும். அதனால் ஷார்ட் ரேஞ்சுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதேமாதிரி லாங் ரேஞ்சுக்கு அனுப்புகிறோம், 1 கிலோமீட்டர் ரேஞ்சு, 2 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு அனுப்புகிறோன்னா நம்ம கண்டிப்பாக அர்டினோ பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் எடுக்கிற மாதிரி, அதாவது அர்டினோ பேஸ் பண்ணி தான் நம்ம சர்க்யூட் அமைக்கிற மாதிரி வரும். அதாவது NRF மாடியூல் மாதிரி. அந்த மாதிரி மாடியூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணணுன்னா சொல்லுங்கள். நாங்கள் வாங்கி அதை ஃபுல் வீடியோவை நம்ம போடுறோம். அதனால் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த வீடியோக்கு எடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ யூஎஸ்பி போர்டு ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பென்ட்ரைவில் செட் ஆகிருக்கு. அதனால் நம்ம இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு.
இதோட ஆடியோ வேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பூஸ்ட் ஆகும். பூஸ்ட் ஆகிட்டு நம்ம வால்யூம் அவுட்டோடியாக நம்ம வந்து இதுக்கு அனுப்புவோம். இதுக்கு அனுப்பி என்ன ஆகும்னா இதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணலாம். பூஸ்ட் பண்ணி நம்ம ஸ்பீக்கருக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். மேலே வந்து டிரான்ஸ்மீட்டருக்கு நம்ம வந்து அனுப்புறதுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஒரு டிரான்ஸ்மீட்டர் மட்டும் இல்லை, நம்மகிட்ட இன்னொரு டிரான்ஸ்மீட்டர் இருக்குது. அந்த வீடியோ நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். அதனால் நம்ம அதை வந்து இங்கே கொண்டு வந்திருப்போம். நம்ம இன்னும் வைக்கலை, லைனை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்மீட்டரோட ஆடியோ வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் டிரான்ஸ்மீட்டர் ஆன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து எந்த லைட்டுமே நான் வச்சுருக்க மாட்டேன். சும்மா பிளாங்காக தான் வச்சுருப்பேன். இந்த 5 வோல்ட் பவர் போகும், சிக்னல் போகும். சிக்னல் ஆண்டனா லைனை வந்து பார்த்திங்கன்னா நான் காப்பர் லைனை கொடுத்துருவேன். ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு போகிறதுக்கு நம்ம வந்து கிளியராக சிக்னல்ஸை கிடைக்கிறதுக்கு நான் வந்து அந்த காப்பர் ஆண்டனா யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆண்டனான்னு தான் தெரியறதுக்கு வந்து நான் வந்து ரெட் கலர் லைட்டு, ஆனால் க்ரீன் கலர் லைட்டு வந்து பிளிங்க் செட்டப் அந்த மாதிரி நிறைய லைட்டு நான் அவ்வளோ வச்சுருக்கேன். அது வந்து நான் இப்போதைக்கு நைட்டு செக் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து இப்படி சும்மா பிளாங்காக உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது தான் அந்த 2வது டிரான்ஸ்மிட்டரோட இது வந்து 108, அது வந்து 90 ஹெர்ட்ஸு. இதுவும் ரொம்ப சிக்னல் அதிகமாக கிடைக்கிறதுக்கு நான் வந்து காப்பர் ஆண்டனா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இங்கேருந்து ஒரு 200 மீட்டருக்கு தள்ளி வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வாங்கி இப்போ உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து புதுசாக ரிலீஸ் ஆகின அந்த பாட்டை வந்து நான் வீட்டில் வந்து போட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மின்னலே பாட்டு. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். கிட்டவா சாரி ஃப்ரெண்ட்ஸ், சினிமா பாட்டு போட்டால் காப்பீட் கொடுத்துருவாங்க. இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.